தமிழகத்தில் இருக்கக்கூடிய 17 ரிவர் பேசின்ல வந்து சென்னை ரிவர் பேசின் ரொம்ப முக்கியமான ஒன்று. நம்மளோட கேபிட்டல் சிட்டியில வந்து இருக்கக்கூடிய ஒரு ரிவர் பேசினா இருக்குது. இந்த ரிவர் பேசின்ல வந்து மொத்தம் 5 சப்பேசன்ஸ் வந்து இருக்குது. அந்த 5 சப்பேசன்ஸ்ல வந்து 4 சப்பேசன், அதாவது ஆரணியாறு, அடையாறு, கொசஸ்தலையாறு, கூவம், இதெல்லாம் வந்து நதிகள் சார்ந்து அந்த வடிநில பகுதியில் பெய்யக்கூடிய தண்ணியை வந்து அந்த நதிகள் சார்ந்து அது கடலுக்கு கொண்டு போகக்கூடிய அமைப்பு இருக்கு. ஆனால் அந்த சென்னை பேசின்ல இருக்கக்கூடிய தென்கோடியில் இருக்கக்கூடிய கோவளம் பேசின் வந்து கோவளம் சப்பேசின் வந்து அந்த மாதிரி ஆறுகள் எதுவும் இல்லை அந்த தண்ணீரை கொண்டு போறதுக்கு. அது வந்து பள்ளிக்கரணை மார்ஷ்லேண்ட்ல தான் அது வந்து தங்கி அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா பக்கிங்ஹாம் கால்வாய் வழியா வடிந்து வெளியே போகக்கூடிய ஒரு சூழல் தான் அதுல இருக்கு. ஆனா இப்ப வந்து ISROவினுடைய சேட்டலைட் மேப் வந்து அந்த பள்ளிக்கரணை அந்த ஏரியால, அதாவது கோவளம் பேசின்குள்ள இருக்கக்கூடிய 5 கேட்ச்மெண்ட் ஏரியால ஒரு 3 கேட்ச்மெண்ட் ஏரியா மட்டும் வந்து சென்னை மாநகராட்சிக்குள்ள இருக்கக்கூடிய 3 கேட்ச்மெண்ட் ஏரியால மட்டும் 300க்கும் மேற்பட்ட நீர்நிலைகளை வந்து ISROனுடைய சேட்டலைட் மேப் வந்து ஐடென்டிஃபை பண்ணி கோட் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து ஒரு 63 வாட்டர் பாடிஸ் வந்து 10 ஹெக்டேர்ஸ்க்கு மேல இருக்கிறதா பதிவு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதை வந்து இந்த நீர்நிலைகளினுடைய தற்போதைய நிலை என்ன, அங்க உண்மையிலே அந்த நீர்நிலைகள் இருக்குதா, அதில் வந்து நீரை வந்து அதிகமா தேக்கி பள்ளிக்கரணை மார்ஷ்லேண்டுக்கு வரக்கூடிய அந்த தாழ்வான பகுதிகளுக்கு சென்னையில வந்து அந்த எல்லா வீடுகளும் பாதிப்படையக்கூடிய அந்த இதை வந்து அதனுடைய தாக்கத்தை வந்து ஒரு சிறிய அளவுலையாவது குறைக்க முடியுமா அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக ஒரு ஆய்வு ஒன்று பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த ஆய்வுல வந்து பங்கேற்கிறதுக்கு வந்து எங்களுக்கு தன்னார்வலர்கள் தேவை. அதாவது இந்த பள்ளிக்கரணை கேட்ச்மெண்ட் ஏரியால இருக்கக்கூடிய அந்த 3 மாநகராட்சிக்குள்ள வரக்கூடிய 3 கேட்ச்மெண்ட் ஏரியாலையும் உள்ள நீர்நிலைகளை வந்து ஆய்வு செய்யறதுக்கு களப்பணியாளர்கள், தன்னார்வலர்கள் தேவை. நாம ஆய்வு செய்ய போற இந்த 3 நீர்பிடிப்பு பகுதிகளுக்குள்ள கூடுவாஞ்சேரி, கிளாம்பாக்கம், வண்டலூர் இந்த பகுதிகளிலிருந்து தொடங்கி சிட்லப்பாக்கம், சேலையூர், ஈஸ்ட் தாம்பரம், ஹஸ்தினாபுரம், பள்ளிக்கரணை, சோழிங்கநல்லூர், அப்புறம் நீலாங்கரை, வெட்டுவாங்கண்ணி இந்த பகுதிகள், வேளச்சேரி, திருவான்மியூர், பெருங்குடி, இது எல்லாமே வந்து இந்த 3 கேட்ச்மெண்ட் ஏரியாக்குள்ள வருது. இந்த 45 பகுதிகளையும் நாங்கள் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுத்துருக்குறோம். நீங்கள் இந்த பகுதிகளில் இருக்கிறவங்களா இருந்தால், உங்களுக்கு இதில் பங்கு பெறணும் அப்படிங்கிற ஆர்வம் இருந்தால், நீர்நிலைகளுக்காகவோ இல்லை என்விரான்மெண்ட்டுக்காகவோ நீங்கள் வேலை செய்யக்கூடியவங்களா இருந்தால், அல்லது சென்னையினுடைய இந்த வெள்ளப்பெருக்கின் தாக்கத்தை குறைக்கிறதுக்கான ஒரு விஷயத்தில் நீங்களும் ஒரு சின்ன பங்கு அளிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மை வந்து பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் ஃபில் பண்ணி உங்களுடைய விருப்பத்தை வந்து நீங்கள் பதிவு செய்யுங்க. இதில் நாங்கள் உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா, மொத்தம் வந்து ஒரு 3 மணி நேரம் வந்து ஒரு பயிற்சி ஒன்று கொடுக்கப்படும். ஆன்லைன் பயிற்சி தான், நீங்கள் வீட்டில இருந்தே அட்டன் பண்ணலாம். அதாவது இந்த சென்னை பேசின் பற்றியும், பள்ளிக்கரணை கேட்ச்மெண்ட் ஏரியா பற்றியும், அதனுடைய அமைப்புகள் பற்றியும், நீங்கள் அந்த என்னென்ன டேட்டா நீங்கள் கலெக்ட் பண்ணணும், அதுக்காக பிரத்யேகமாக ஒரு ஆப் ஒன்று பண்ணியிருக்கிறோம். அந்த ஆப்பை வந்து எப்படி ஆக்சஸ் பண்ணணும், நீங்கள் என்னென்ன களத்தில் போய் என்னென்ன டேட்டா வந்து நீங்கள் பார்க்கணும், என்ன பதிவு பண்ணணுங்கிறத பற்றி ஒரு ட்ரைனிங் ஒன்று எக்ஸ்பர்ட்ஸை வச்சு கொடுப்போம். அதுக்கப்புறம் நீங்க இருக்கக்கூடிய ஏரியால ஒரு 4லிருந்து 5 நீர்நிலைகளை நீங்க தேர்ந்தெடுத்துட்டு, நீங்க வீக்கெண்ட்ஸ்ல உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது, ஏன்னா அடுத்த ஒரு 10 நாட்களுக்குள்ள நீங்க ஃபீல்டுல போய் அந்த டேட்டாவை அந்த ஆப்ல நாங்க கேட்டிருக்கிற கேள்விகளுக்கு அந்த டேட்டாவை வந்து ஃபில் பண்ணி நீங்க அனுப்பணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு 3 to 4 டேஸ்ல வந்து திருப்பியும் ஒரு ஆன்லைன் செஷன் வைப்போம். அதுல வந்து நீங்க பார்த்த விஷயங்களை வந்து நீங்க என்னென்ன விஷயங்கள் பார்த்தீங்க, என்னென்ன உங்களுக்கு அதுல என்ன புரிதல்கள் ஏற்பட்டுச்சு, அதெல்லாம் வந்து ஒரு டிஸ்கஷனுக்கு வந்து கூப்பிடுவோம். ஸோ அதுவுமே வந்து ஆன்லைன்ல தான் பண்ண போறோம். ஸோ நீங்க இதுல பங்கு பெற விரும்புனீங்க அப்படின்னா, பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதிக்குள்ள நீங்க வந்து இந்த ஃபார்மை வந்து ஃபில் பண்ணி அனுப்புங்க. இதுல பங்கு பெறக்கூடிய எல்லா தன்னார்வலர்களுக்கும் வந்து சர்டிஃபிகேட் கொடுக்கப்படும். அதை விட மேல நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ நம்ம எல்லாரும் இந்த ஒரு தண்ணியிலிருந்து, இந்த வெள்ளப்பெருக்குல இருந்து நம்ம சென்னையை வந்து மீட்டெடுக்க முடியுமான்னு தெரியல. பட் ஒரு சின்ன முயற்சியை, ஒரு சின்ன தாக்கத்தையாவது நம்ம எல்லாரும் சேர்ந்து ஏற்படுத்த முடியுமா அப்படின்னு முயற்சி செய்யலாம். வாங்க. நன்றி.